இங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவளுக்கு இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் பேசுறத கேட்கிற ஒரு சூப்பர் பவர் தான் இருக்கு. ஒரு நாள் இந்த குட்டி பொண்ணு தற்செயலா பால்கனிக்கு போகும்போது அங்க 2 பேர்ட்ஸ் பேசிட்டு இருக்கத கேக்குறா. இந்த பொண்ணுடைய அப்பாக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுதுன்னு அந்த பேர்ட்ஸ் பேசிட்டு இருக்குதுங்க. அத கேட்டதுமே இந்த குட்டி பொண்ணு ஓடி போயிட்டு என்ன நடந்ததுன்னு கேக்குறா. அதுல ஒரு பேர்ட் சொல்லுது, உங்க அப்பாவுடைய கார்ல பாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுதுன்னு சொல்லுது. அத கேட்டு இந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து அவங்க அப்பாவுடைய காலை பிடிச்சிட்டு கார்ல ஏற விடாம ஸ்டாப் பண்ணிடுறா. இவரும் என்னாச்சுமான்னு கேட்க இந்த குட்டி பொண்ணு அந்த பறவைங்க சொன்னதை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்றா. அதை கேட்டு அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா நம்பவே மாட்டேங்கிறாரு. சரி வா போயிட்டு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அந்த காருக்கு அடியில பாம் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆன இவரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்றாரு. ஆனா பாம் வச்சது யாருன்னு போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பொண்ணுடைய அப்பாவும் பாம் வச்சது யாருன்னு அந்த பொண்ணுடைய சக்தியை வச்சு கண்டுபிடிக்கலான்ட்டு பிளான் பண்றாரு. அதனால இவரும் தன்னுடைய பொண்ணு கூப்பிட்டு அந்த பேர்ட்ஸ் கிட்ட பாம் வச்சது யாரு, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அடையாளம் கேட்க சொல்றாரு. சரின்ட்டு இவளும் போயிட்டு அந்த பேர்ட்ஸ் கிட்ட எங்க அப்பா கார்ல பாம் வச்சது யாரு, எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறா. அதுக்கு அந்த பறவைங்களும் நாங்க ஒரு பணக்காரரை காப்பாத்திருக்கோம், அதனால நாங்க சொல்லணும்னா அதுக்கு லஞ்சமா 300 பூச்சிகள் வேணும்னு கேக்குதுங்க. உடனே இந்த பொண்ணோட அப்பாவும் வேற வழியே இல்லாம தன்னுடைய வேலையாட்கள் அனுப்பி அந்த பறவைங்க கேட்ட மாதிரியே அதுங்களுக்கு 300 பூச்சிகளை பிடிச்சு கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் இந்த பறவைங்களும் பாம் வச்சவன்ல ஒருத்தவன் உயரமா முகத்துல மச்சத்தோட இருப்பான், இன்னும் ஒருத்தவன் நொண்டி நொண்டி நடப்பான்னு அடையாளம் சொல்லுதுங்க. போலீஸும் இவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் இந்த அப்பாவுக்கும் புரியுது தன்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு எபிலிட்டி இருக்கு, சூப்பர் பவர் இருக்குங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பள்ளி வந்து இவளை எழுப்புது. அந்த பள்ளி இந்த பொண்ணு கிட்ட வெளியில அந்த 2 பேர்ட்ஸும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது, சீக்கிரம் போன்னு சொல்ல இவளும் போறா. அந்த 2 பேர்ட்ஸும் இந்த குட்டி பொண்ணு கிட்ட உன்னுடைய அங்கிள் ரிவர் பக்கமா போனாரு, வீல் சேரோட ரிவர்ல விழுந்துட்டாருன்னு சொல்ல அந்த விஷயத்த உடனே ஓடி வந்த இவளும் அவங்க அப்பா கிட்ட சொல்றா. உடனே அப்பாவும் பொண்ணு அவங்க காரை எடுத்துட்டு இந்த பேர்ட்ஸ் காட்டுற வழியிலேயே அந்த ரிவருக்கும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பறவைகள் சொன்ன மாதிரியே வீல் சேர் மட்டும் கரையில இருக்கு, அவரு தண்ணியில குதிச்சிட்டாரு போல. உடனே இந்த பொண்ணோடைய அப்பாவும் தண்ணியில குதிச்சு தேடிட்டு இருக்காரு, அவரால் கண்டே பிடிக்க முடியல. அப்போ இந்த குட்டி பொண்ணு அங்க 2 மீன்களை பாக்குறா. அந்த மீன்கள் கிட்ட தன்னுடைய சித்தப்பா தண்ணியில எங்க இருக்காருன்னு கேட்க அந்த மீன்களும் அந்த ரிவருடைய ரைட் சைட்ல அடியில இருக்காருன்னு சொல்லுதுங்க. இந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா கிட்ட அதை பத்தி சொல்லலான்ட்டு கூப்பிடுறா. அவருக்கு காதலே விழல, ரொம்ப தூரத்துல இருக்காரு. உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு கல் எடுத்து அவங்க அப்பா பக்கமா தூக்கி போட அவருமே திரும்பி பாக்குறாரு. இந்த குட்டி பொண்ணு அவங்க சித்தப்பா எந்த பக்கமா இருக்காருங்கிற டைரக்ஷனை காமிக்கிறா. அவரும் போயிட்டு தேடிட்டு இருக்காரு. ஒருவேளை தன்னுடைய அப்பாவும் ஆபத்துல போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அதனால அந்த மீன்கள் கிட்ட தான் அப்பாவையும் சித்தப்பாவையும் காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துட்டா அதுங்களுக்கு நிறைய உணவு தரதா சொல்லி டீல் பேச அதுக்கு இந்த மீன்களும் சரின்னு சொல்ல இந்த பக்கம் தண்ணிக்குள்ள முழுகி இருக்கிற தன்னுடைய தம்பியா அந்த பொண்ணோடைய அப்பா தூக்க ட்ரை பண்ணும்போது அங்க நிறைய மீன்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க 2 பேரையும் கரைக்கு தூக்கிட்டு வருதுங்க. இந்த பொண்ணோடைய அப்பாவும் அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவரு கண்ணே திறக்கல. அப்போ இந்த குட்டி பொண்ணு அவங்க சித்தப்பாக்காக கடவுள் கிட்ட ப்ரே பண்றா. இவ ப்ரே பண்ண அடுத்த செகண்டே அவருமே எழுந்துறாரு.